குருவை ராசி அதிபதியை கொண்டவங்க. உள்ள ஒன்று வச்சு பொறு ஒன்று பேசுறது கிடையாது. கள்ளம் கபடம் சூது கிடையாதுங்க. பெரும்பாலுமே தனிமைன்னா உங்களுக்கு ஒரு பயம். எப்போதுமே மகிழ்ச்சியா மனிதர்களோட மனிதர்களாக இருக்கணும்னு விருப்பப்படக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இவங்க பொறுத்த வரைக்குமே இவங்க பேசக்கூடிய பேச்சுங்கிறது எல்லாரையும் கவரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக பார்க்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. இவங்களுடைய சின்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளேந்திருக்கக்கூடிய குதிரை வீரன் தாங்க. இவங்க பெரும்பாலுமே எடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு நிலையான இலக்கை நோக்கி பயணப்படுறப்ப நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அது சாதகமான பலனாக தான் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா எது எடுத்தாலுமே அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க. இதனால தான் நிறைய பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிறதுனே உண்டுன்னே சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப மென்மையான குணமும் உண்டு, கோபமான குணமும் உண்டு. கோபம் வந்துட்டா இவங்க எதிரில் யாருமே நிற்க முடியாது, அந்த அளவுக்கு கோபப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. பேசுகிறப்ப சத்தம் கேட்டு பேசக்கூடிய ஒரு குணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். தாய் பாசம் அதிகம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தாயை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். தந்தையை ரோல் மாடலாக எடுத்துக்கிறது உண்டு, ஆனால் தந்தையை விட தாய்கிட்ட தான் நல்ல பேரை வாங்கக்கூடிய பிள்ளைகளா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. குழந்தை பருவத்தில் இவங்க பொறுத்த வரைக்குமே இவங்க கூடிய செயல்கள் பேச்சு எதுவாக இருந்தாலுமே பெரியவங்க மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நல்லவங்களுக்கு நல்லவங்களா வாழக்கூடியவங்களா, கெட்டவர்களையும் திருத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலுமே நீதி நேர்மைக்கு தவற மாட்டாங்க. நேர்மையான குணங்களுக்கு சொந்தக்காரங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க. தோற்று பொழிவு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கவர்ச்சியான புன்சிரிப்பு, பளிச்சுன்னு மாசு மறுவில்லாத அந்த சிரிப்புன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசி அன்றர்கள் தாங்க. தனுசு ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடந்த சில காலமாகவே நிறைய விஷயங்களை சமாளிச்சுட்டு வரதே பெரிய சாதனையாகவே இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சி காலங்களில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏகப்பட்ட பாதிப்பு சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களை நம்பியே ஏமாந்துருக்கக்கூடியது உண்டு. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா கூட எல்லாமே இழுபறியாக தான் முடிஞ்சிருக்கும். அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். உடல்நல பாதிப்பு, உங்களுக்கு உடல்நல சரியானா வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து யாராவது ஒரு நபருக்கு உடல்நல பாதிப்புன்னு நிறைய தொந்தரவுகள், உங்களுக்கு பணம் விரயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு கடனாளியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எல்லாமே மெல்ல மெல்ல நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான். வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாக இருக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து இதற்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் கூட இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் சாதகமாக அமையும். ஆனால் வரவும் செலவும் சமமாக தான் அமைஞ்சிருக்கும். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பொன்னான காலம். வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. வீடு கட்டுறது விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே சாதகமான பலன் கிடைக்கும். தெய்வ அருள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக குலதெய்வத்தோட அருள். அதனால் குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்யறது மட்டும் நிறுத்திடாதீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போங்க, இழுப்பெண்ணெய் தெய்வேற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். மாலை நேரங்களுமே வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுமே நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி மறக்காமல் உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் பதிவிடுங்க. இந்த வார காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தாங்க. அதிர்ஷ்டம் அடிக்கிற நேரம்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் பணங்கிறது வந்துடும். பெரும்பாலுமே உழைப்பு கொடுத்தாலுமே நல்ல பலன் கிடைக்கலையே, வருமானம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் உங்கள் தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த நேரம் பணம் உங்கள் கையில் வந்து சரின்னு சொல்லலாம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையிலையும் சாதகமான அமைப்பு உண்டாகலாம். இந்த நேரத்தில் அதற்குண்டான முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வசூலாகும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்துட்டு வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாம். சொத்து சுகம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் அதுக்கு வாய்ப்பு கூடி வந்திருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வீங்க. இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆனால் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன பயணத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைச்சி பேசுகிறாதீங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. எல்லார்கிட்டையும் சமமாக பழகிறதா நல்லது. இந்த நேரத்தில் தினமுமே சிவ வழிபாடு செய்யறது பல இன்னல்களை நீக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டுக்கருகளை சிவாலயம் இருந்தால் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறதும் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இது வரைக்குமே 6ல் மறைஞ்சிருந்த ராசிநாதன் ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லாமல் தந்திருப்பார். நண்பர்கள் வகையிலும் சரி, உறவினர் வகையிலும் சரி, வீணான மனசாபங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 6ல் குரு இருந்தாலே ஊரில் பகன்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இனி படிப்படியாக உங்களுக்கு இந்த விரோத தன்மை குறையும். குருவோட பார்வை கணக்கின்படி இந்த நேரம் குறிப்பாக உங்களுக்கு சிரமங்கள் வெகுவாக குறைக்கக்கூடிய நேரம் தான். ராகுவோட நிலைமை இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் நல்ல மாற்றம். ஆனால் தாயோட உடல்நிலையில் மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை.
உடல் உபாதை குறைய தொடங்கக்கூடிய நேரம். ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றம் செய்யலாமான்னு யோசிப்பீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வேலை ரீதியாக நிறைய பாதிப்புக்கு நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க. இனி உங்களுக்கு வேலை ரீதியாக மாற்றம் செஞ்சாலும் சாதகமான பலன் தான். இடம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை சந்தித்து வந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் நீங்கள் முயற்சி எடுக்கிறதன் மூலமாக சாதகமான பலன் கிடைக்கும். சொத்து பிரச்சனை நீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் செய்யலாமாங்கிற சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். தாராளமாக அதற்குண்டான முயற்சி நீங்கள் இந்த நேரத்தில் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் குரு சுக்கிர பரிவர்த்தனையால் சில நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மன பயம் குழப்பத்தை நீக்கினாலே போது இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீணான தகராறு கொஞ்சம் ஏற்பட்டு தான் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நண்பர்கள் வகையில் சரி, உறவினர் வகையில் சரி, மனசாபங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சகோதர உறவு வகையில் இந்த நேரம் கவனமாக இருங்க. எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்றாதான். உறவு வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்க விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடாமல் இருந்துட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சுப விரைய செலவு இனி வரக்கூடிய காலங்கள் அதிகமாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே சேமிக்க முயற்சி செய்யுங்க. யோசிக்காமல் செய்யக்கூடிய செயல்களால் தான் தொந்தரவு வரும்னு சொல்லலாம். அதனால திட்டங்கள் சரியாக அமைக்க பாருங்க. தினமுமே அன்றாட பணிகளில் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய வேலைகளில் முழு கவனம் செலுத்திட்டு வந்தாலே உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. தினமுமே சூரிய உதய காலத்தில் சூரிய பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும், முன்ன சொன்ன மாதிரி தான் சிவ ஆலயத்துக்கு தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அவங்களால லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலையில் ஏற்பட்டிருந்த டென்ஷன் கொஞ்சம் நீங்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன சண்டை பூசல் எல்லாமே நீங்கன்னு சொல்லலாங்க. பிள்ளைகள் வழியில் பொறுத்த வரைக்கும் அவங்கள விட்டு பிடிக்கிறது தான் நல்லது. அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாம், பின்னாடி பாதிப்பு ஏற்படுத்திடலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் வழியில் அன்பாக நீங்கள் அனுசரணையாக 4 வார்த்தை பேசினாலே போதும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க எந்த வேலையில் ஈடுபட்டாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இறுதியில் நல்ல மாற்றம் தான். துணிச்சலோடு செயல்படுங்க போதும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க போதும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். எல்லாராலையும் மதிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு தான் இனி நீங்கள் வரப்போறீங்க. எந்த செயலும் ஆராய்ஞ்சு செஞ்ச பின்னாடி ஈடுபட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே சமயம் ஆன்மீக எண்ணம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான வழியில் கொஞ்சம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த நேரம் வாகன வழியில் பராமரிப்பு செலவு ஏற்படலாம். தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சாதகமான பலன் தான். லாபம் கிடைக்கும். வேலையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, இந்த நேரம் உங்கள் உடைமைகளை கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்க பாருங்க. களவு நேர வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடைமைகள் மேலே கண்ணும் கருத்துமா இருக்கிறது நல்லது. வெளியிடங்களுக்கு போனாலுமே அப்படிதான். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவங்களை வீட்டில் நீங்கள் எதுவுமே இந்த நேரம் அனுமதிக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பொருளாதார நிலையில் எந்த பாதிப்புமே இல்லை. பேச்சுவார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நேரம் தான். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே தேவையில்லாத வீண் சண்டை வீணான குழப்பம் உங்களை தேடி தான் வரும். அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் பொறுமை செயல்பட பாருங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. வார்த்தையை விட்டுறாதீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரணம் அமையக்கூடிய நேரம். இனி சுபகாரிய பேச்சுவார்த்தை உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க. வீடு நிலம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. உத்திராடம் 1ஆம் பாத உடையவங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் எதுலையுமே கவனமாக செயல்படணும். ஏன்னா இந்த காலம் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால திட்டங்கள் சரியாக வகுக்க பாருங்கள். வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் தன்மையாக நடந்துக்கிறது நல்லது. வாடிக்கையாளர்கிட்டையும் இனிமையான பேச்சுக்களால் நீங்கள் அணுகிறதன் மூலமாக இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கல்வி நிலையில் சிறப்பான நேரம் தான். நீங்கள் விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆனால் வெளியூர் பயணங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்களுமே தொடர்ந்து நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு செய்யறது நல்லதுங்க. வீட்டுக்கு அருகில் அம்மன் ஆலயம் இருந்தால் தொடர்ந்து அரளிப்பூ மாலை கொடுத்து நீங்கள் அரளிப்பூ மாலையால் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை இந்த நேர காலகட்டங்களில் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம்.
ரொம்ப முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு போங்க. சக்கரை பொங்கல் படையிலிட்டு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். ரொம்ப நாளாக இழுபறையாக இருந்துட்டு வந்த பல விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமான முடிவு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆக மொத்தம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்குது. தொழிலையும் நல்ல லாபம் உண்டாகும். வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.